நம்ம சொன்ன மாதிரியே புல்ஸ் 25,300 டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனால் 25,700 புல் ட்ராப்பா பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. எம்பரஸ். ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, நம்ம எதிர்பார்த்தபடி இந்த 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த ரிவர்சல் கிடைச்சிது. மார்னிங் 15 மினிட்ஸ் கேண்டல்லையே ஒரு கீழே போய் ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தாங்க. மேலே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்காக நம்ம சொன்ன 0.5 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் மோடு ஒரு 10 o'clockலேருந்து 11:55 வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் மோடு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம டெலிகிராம் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தாங்க. பிரேக் அவுட் கொடுத்த உடனே நான் ஒரு 12:15 அந்த டைம்லேயே நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம புட் சைடில் ஒரு சர்டன் வேல்யூவை கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு புல் சைடில் ரேலி கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு புல் ரேலி கிடச்சிது. ஆனால் இது இன்னைக்கு பார்க்க வேண்டியதில் முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் வால்யூம்ஸ் பெருசாக இல்லை. அதனால இந்த ட்ரெண்டு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நாளைக்கு இந்த வால்யூம்ஸை சப்போர்ட் பண்ணணும். இந்த ட்ரெண்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வால்யூம்ஸ் இருக்கணும். இருந்தால் இந்த ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகுங்க. ஸோ அது ஒன்று தான் ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி மட்டும்தான் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் ரேலி இன்னைக்கு, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன லெவல்ஸ் 680 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃப்ரைடே வீடியோவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 minute 22 seconds நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். அதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அச்சீவ் பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்பர் லெவல்ஸ் உங்களுக்கு 665 கட் பண்ணலை அப்படின்னா 750 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 800 செகண்ட் டார்கெட் ஆகும், அப்புறம் 850 தேர்ட் டார்கெட்டாகவும் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு 25,665 கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு 25,500 வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணுங்க. ஏன்னா எக்ஸ்பிரி டே வேறு. அதனால் ஒரு கேர்ஃபுல் ட்ரேட் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் 25,586 அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆனங்காட்டி சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஸ்பாட்டில் நம்ம லெவல்ஸ் பார்த்தோம். அப்சைடு இதை 25,665 கட் பண்ணலை அப்படின்னா 720 ஃபர்ஸ்ட் டார்கெட், 750, 800, 850. ஸோ இது வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்குங்க. 893 வரைக்கும் வந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஸோ அந்தளவுக்கு டார்கெட்ஸ் இருக்குது அப் சைடில். அதே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,500 வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குங்க. இந்த வேல்யூவை கட் பண்ணாங்கன்னா 25,665 கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மினிமம் 630, 586 கட் பண்ணால் இந்த 493 இன்னொரு ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெவலுக்கு வேல்யூஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே சொல்லியிருந்தோம் 112க்கு மேலே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 156, அதுக்கப்புறம் 177, அதுக்கப்புறம் 248ன்னு சொன்னோம். நம்ம சொன்ன 2 டார்கெட்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் தேர்ட் டார்கெட்டுக்கு ஜஸ்ட் 20 பாயிண்ட் லெஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் டெலிகிராம் குரூப்பில் நான் 12:15க்கு ஒரு கிளியராக ஒரு பர்டிகுலரான மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த இடத்துல புட் செல்லர்ஸ் இந்த வேல்யூ 54.6 கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கால் சைடு ரேலி இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேலி போன லாஸ்ட் ஃப்ரைடே உண்டான புட் சைடு ரேலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் இருக்க செல்லர்ஸ் எல்லாம் அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ புது பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கிருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கணும். இல்லை அப்படின்னா நியூ செல்லர்ஸ் அக்ரெசிவாக சேல் பண்ணி இதுக்கு கீழே வரணும். ஸோ இந்த 2வது ஆப்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல இதை கட் பண்ணிட்டு கீழே உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரேலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க விஷயம். ஸோ முதல்ல இங்கே பிரேக் டவுன் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? அப்புறம் நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம்.
நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25,700 நம்ம எடுத்திருக்கோம். எனக்கு க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நியர்பை 25,700 இருக்கிறங்காட்டி அதை எடுத்திருக்கோம். இந்த 25,700ல 75க்கு மேலே இருந்தாங்கன்னா, 75 80க்கு மேலே இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 101, செகண்ட் டார்கெட் 171, அதுக்கப்புறம் 186. ஸோ இது வரைக்கும் வந்து டார்கெட்ஸ் இருக்குங்க கால் சைடில். அதே 75 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா, இந்த லோக்கு வரும்போது நம்மளுக்கு புட் சைடில் 70லேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 122, அதுக்கு அடுத்த டார்கெட் 161, அப்புறம் 206. இது வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? சப்போஸ் 206 அண்ட் அபவ் இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருங்க புட் சைடில். உங்களுக்கு 270 வரைக்கும் டச் பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் மார்னிங் 950 ஹை இது வரைக்கும் டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ புட் சைடில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் இன்னைக்கு வால்யூம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வால்யூம் சப்போர்ட் பண்ணலைன்னா நாளைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கீழே ஒரு ரீடெஸ்ட் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ரீடெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த புட் சைடில் நம்ம டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகுங்க. ஸோ நம்ம மெயினாக இங்கே பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கால் சைடில் 75க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புட் சைடில் ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த புட் சைடில் ரேலி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 122க்கும் மேலே இருக்கும்போது தான் அந்த ரேலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல இப்படி போகலாம். இல்லைன்னா இது கட் பண்ணிட்டு 58 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு. ஸோ அப்புறம் சென்செக்ஸ் லெவல்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ சென்செக்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து 83,100 ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அதை கட் பண்ணிங்கன்னா ஒரு 82,850, அதுக்கப்புறம் 82,700. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 3 சப்போர்ட் இருக்குது. அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 516, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 800. இது வரைக்கும் சென்செக்ஸில் நம்மளுக்கு டார்கெட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட இதை எடுத்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்க, இன்னைக்கு நிஃப்டியை சப்போர்ட் பண்ணது மெயினாக பேங்க் நிஃப்டி தான் அப்படின்னு சொன்னோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 59,850 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி, ஒரு 1000 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. சரிங்களா? ஸோ இந்த 1000 பாயிண்ட் ரேலிக்கு இதை தான் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். ஒரு 1000 பாயிண்ட் ரேலிக்கு நம்மளுக்கு கிடைச்ச கேண்டில் சைஸ், வால்யூம் கேண்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கு. ஸோ நார்மலாக இருக்கிற கேண்டில்ஸை விட இன்னைக்கு இருக்கிற கேண்டில் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரியிங் ஃபேக்டருங்க. இந்த வால்யூம் கேண்டில் வந்து அட்லீஸ்ட் இந்த கேண்டில் சைஸ் ஒரு 29 ஜான்ல இருந்தது இல்லைங்க, இந்த கேண்டில் சைஸ் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கலாங்க. ஆனால் இங்கே வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கங்காட்டி இந்த அப் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது 1 or 2 டேஸில் நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க என்ன அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் சான்சஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 60,876, அதை கட் பண்ணாங்கன்னா 712, 516. ஸோ இந்த 3 சப்போர்ட் இருக்குங்க. சப்போஸ் 516 கட் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும் வருவாங்க, 186 வரைக்கும் வருவாங்க. சரி, அப்சைட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61,400 வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்க. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங்க்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஒரு 12:15க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கால் வந்து மேலே இருக்காங்க, புட்டு வந்து ஒரு நியூ செல்லர்ஸ் இன்னைக்கு என்ட்ரு ஆனாங்கன்னா கால் சைடு ரேலி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஸோ இது வந்து ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன். புட் செல்லர்ஸ் வரும்போது கால் செல்லர்ஸ் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போகணும். இதுதான் ஃபண்டமெண்டல். அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட். நம்ம 177 டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட் நம்ம பேஸ் பண்ணியிருந்தாலும்
60 பாயிண்ட்ஸ், 2 கேண்டில் இல்லை 60 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக க்ளோஸ் அபவ் இருக்கிற ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். அதையும் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். க்ளோஸ் அபவ் இருக்கிற ட்ரேட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்க. க்ளோஸ் பிலோ இருக்கும்போது இட்ஸ் அ ரிஸ்கி ட்ரேட். அதை எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.